வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது 2024 பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோட 10 மார்க் மெயின்ஸ் கொஷின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் அப்ரோச் டு பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ பிஹேவியரல் அப்ரோச் டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு 10 மார்க் கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் 10 மார்க்ஸ்க்குள்ளே இன்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதையுமே சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்ம இதில் பார்த்துடலாம். ஸோ பிஹேவியரல் அப்ரோச் டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆக்சுவலாக நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் இருக்குது, ஃபிலாசபிக்கல் அப்ரோச் இருக்குது, ட்ரெடிஷ்னல் அப்ரோச் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதில் ஒன் ஆஃப் தி அப்ரோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் அப்ரோச். ஆக்சுவலாக இது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து டிக்ளைன் ஃபேஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பிஹேவியரல் அப்ரோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. மீன்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்காக பிஹேவியரல் அப்ரோச் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து அது மூலமா ரிவைவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார், ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ ஏன் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அப்படின்னா ஒரு 2 முக்கியமான ஃபேக்டர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனல் ஃபேக்டர். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸை நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பீரியடில் பொலிட்டிக்கல் சயின்ஸை நெக்லெக்ட் பண்ண ஆரம்பித்ததுனால அதே டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டலெக்சுவல் ஃபேக்டரான ஃபேக்ட்ஸ், ஸோ ஃபேக்ட் பேஸ்ட் அப்ரோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிக்ளைன் ஃபேஸை வந்து மீன்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சிகாகோ ஸ்கூல் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸை ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த பீரியடில் அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இது மூலிமா நிறைய பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ரிவைவல் ஸ்டெப்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் ஈஸ்டன். ஸோ டேவிட் ஈஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்ரோச்சஸ் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்ரோச்சஸ்? பொலிட்டிக்கல் சயின்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து 8 இன்டலெக்சுவல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பீரியடில் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ட்ரெடிஷ்னலிஸ்ட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட். ஸோ அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலாகவும் இன்ஸ்டிடியூஷனலிஸ்டாகவும் பிஹேவ் பண்ணாங்க. அதில் ஹிஸ்டாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபைன் அண்ட் டன்னி. ஸோ இவங்க 2 பேரையும் என்ன இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத டேவிட் ஈஸ்டன் சொல்கிறாரு. என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா கான்டெம்பரரியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், அதாவது கரண்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை போய் ஹிஸ்ட்ரியில் தேடினாங்க. சொல்யூஷனை போய் ஹிஸ்ட்ரியில் தேடினாங்க. மீன்ஸ் எனக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம், ஆனால் அதுக்கு சொல்யூஷன் என்ன தேடுறேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அங்கே நான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறேன் அப்படின்னு சொன்னது தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு. ஸோ சபைன் அண்ட் டன்னி இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஐடியாஸை ஸ்டடி பண்ணுறதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா டேவிட் ஈஸ்டன் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட். ஸோ இவங்க இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனை ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணால் போதும், அந்த கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணாலே நமக்கு சொல்யூஷன் வந்துடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலயமா ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யார் இருந்தாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனலிஸ்ட் வந்து இருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷனே கிடைக்காம போயிடுச்சு. அதனால தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் ப்ரெசென்ட்டில் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள சொல்யூஷனை வந்து கொடுங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஓல்டு ஐடியாஸில் சொல்யூஷன் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்டாட்டிக்காக ஒரு புக்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்கிறதுனால இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆக ஆரம்பித்தது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதை ரிவைவ் பண்ணுறதுக்காக டேவிட் ஈஸ்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 8 இன்டலெக்சுவல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த 8 இன்டலெக்சுவல் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறது கொடுக்கறது மூலமா பொலிட்டிக்கல் சயின்ஸை சயின்டிஃபிக் அப்ரோச்சை கொண்டு போகிறாரு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பிஹேவியரல் அப்ரோச்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலாரிட்டிஸ். ஸோ என்னன்னா ப்ரெசென்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிஸ் அண்ட் டேட்டா. அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்குள்ள தியரியை ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்ளத்துக்கு ரிலேட்டடான டேட்டாஸையும் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். இதை 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்ணணும். அதுதான் சிஸ்டமைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும், அதுக்கு அடுத்து ரிலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெக்னிக்ஸ். இந்த ரிலேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கொண்டு போகணும்.
ஏன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நம்ம டேட்டாவாக கொண்டு போகும்போது நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து கால்குலேட்டிவாக கொண்டு வரலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி வரும், குவான்டிஃபைபிள் டேட்டாவாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். அதனால தான் என்ன ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து மேத்தமெட்டிக்கலாக இருக்கிறதுனால, ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இருக்கிறதுனால அந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிஃபைபிள் டேட்டாவாக இருக்கும். ஸோ ரெகுலாரிட்டி, சிஸ்டமைசேஷன், டெக்னிக்ஸ் அண்ட் குவான்டிஃபிகேஷன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன். நமக்கு வந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நம்ம அதை அதை அப்ளை பண்ணும்போது இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கன்க்ளூடட் அப்ரோச்சாக இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் மேக் பண்ணுற ஒரு அப்ரோச்சாக நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்து வேல்யூ நியூட்ராலிட்டி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ராலிட்டியாக கொண்டு போகணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ். ஆக்சுவலாக இந்த ஏழு ஸ்டெப்லையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பியூர் சயின்ஸ், பிஹேவியரல் அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு பியூர் சயின்ஸ் அப்ரோச்சாக நமக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இது எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா பிஹேவியரலிசம். ஸோ ஆக்சுவலாக பிஹேவியரலிசம் அப்படிங்கிறது வந்து என்ன பிஹேவியரலிசம் எதுக்காக வந்துச்சு, பொலிட்டிக்கல் சயின்ஸை ரிவைவ் பண்ணுறதுக்காக வந்துச்சு. பட் அதையே ஓவர் எம்பசிஸ் பண்ணதுனால ஃபைனலாக அதே பிஹேவியரலிசம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸோட டிக்ளைனுக்கும் இந்த பிஹேவியரலிசம் அப்ரோச் தான் வந்து ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.